மேட்ரு. நான் அந்த காலையில சவுத் அது ஒரு ஆப்பிரிக்கா எடிட் மேட்ரு. இருக்கு, எடிட் பண்ணி காலைல போட்டு இறக்கி விடுறேன். 2 இது ரெக்கார்ட் ஆமா பண்ணிருக்கேன். இன்னைக்கு நைட்டு வேணாம், காலையிலேயே போடுங்க. காலைல ஒரு காலையில இறக்கி விடுங்க. நான் பேசுறது என்ன வெள்ளை கேட்டுச்சுன்னு எனக்கே தெரியல ப்ரோ. அவங்க மியூட்டா போட்டுருந்தானுங்க. கமெண்ட்ல இல்ல போட்டுருக்காங்க. நீங்க பேசுனது தேவையில்ல ப்ரோ, நீங்க பேசுனது கூட தேவையில்ல, அவனுங்க பேசுனது தான் தேவை. நீங்க பேசுனது தேவையில்ல, அவனுங்க போட்டானுங்கள. எடிட் பண்ணும்போது ஜிப்சியோட நடுவில் அவனுங்க பேசுறதா மெயின். ஜிப்சி பேசுறது அதுக்கப்புறம் போறது இருக்கட்டும், அவனுங்க பேசுறத முதல்ல அதை ஹைலைட் பண்ணுங்க. நாளைக்கு வளைச்சு அடிக்கணும் அவனை. நாளைக்கு இது போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பேசுனது நல்லா தெளிவா கேட்டுச்சு, எல்லாமே சூப்பரா கேட்டுச்சு. எல்லாமே கேட்டுச்சுன்னா நான் என்ன பேசுறேன்னு தெரியல. இவனுக்கு மியூட் போட்டே இருந்தாங்க. அவனுங்க கமெண்ட்ல இருக்கு ரெக்கார்ட் பண்ணி ஏற்கனவே இன்னொருத்தர் ஆர்எஃப்னு சொல்லி யாரோ ஒருத்தர் போட்டுருக்காரு. நீங்க பேசும்போது அஜித் குடிச்சாருன்னு சொன்னானுங்கல்ல. ஆமா ஆமா அதெல்லாம் கேட்டுச்சு. அதை அவனுக்கு சொன்னானுங்க. இப்ப நான் எடுத்து போடுறேன் பாரு நான் இல்லையா, அதை ஹைலைட் பண்ணுங்க. நான் அதை ரிப்பீட் போட்டு நான் கட் பண்ணி ரிப்பீட் போட்டு நான் போடுறேன். இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன் சொல்றானுங்க விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். இந்த நடிக்கிறானுங்க இல்லையா, இந்த பக்கம் போயிட்டு ஃபேக் ஐடியில போயிட்டு எவ்வளவு ஃபேக் ஐடி தெரியுமா ஜிப்சி? நம்ம ஒரு ட்வீட் ஒன்னு போட்டோம்னா எவ்வளவு ஃபேக் ஐடி, புது ஐடி வருது ஜிப்சி அபியூஸ் பண்றதுக்கு. இன்னைக்குதான் ஓபன் பண்ணிடுவோம், வந்து டைரக்டா வந்து நம்ம திட்டுவானுங்க. ஆமா எல்லா 2026 தான் இவனுங்க தான் எல்லாருமே. கம்யூனிட்டி போயிடுவ, திருட்டு கம்யூனிட்டி போயிடு. தைரியமா நின்று ஓப்பனா திஞ்சுக்கு நேரா நின்று எதிர்க்கிறதுக்கு இவங்களுக்கு தில் இல்ல. கேட்டா அரசியல் கட்சி தைரியமா வந்துட்டாராம், மயில வந்துட்டார். இவனுங்க தைரியமா போயிட்டு இருக்கான். ஒரிஜினல் ஐடியிலே வர வக்கு இல்ல இவனுக்கு. சரி, மணி 12 ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாமா? இல்ல வேண்டாம். இருங்க வைட் பேட்ட கேட்போம். என்ன வைட் பேர் முடிச்சுக்கலாமா? நீங்க வந்து பேசவே இல்லையே. பேசணும், நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசுவோம், அப்புறம் எல்லாரும் தூங்கிடுவாங்க. ஸ்லோ பாட் முடிச்சிடலாமா? ஆமா ஆமா. ஆனா ஒண்ணு மட்டும் கேட்கணும், இந்த தற்கொலைக்கு நம்பி சில பேர் வந்துக்கலாம். ஆனா தற்கூரி கூட அலையன்ஸ் வருவாங்கன்னு நம்பி சில பேர் வந்திருப்பானுங்களே, அவனுங்க எல்லாம் கட்சியில இருப்பானுங்களா போயிடுவானுங்களா? இல்ல அந்த பெரிய ஐயாவும் சின்னம்மாவும் வந்து தோக்க போறோம் தெரிஞ்ச கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கூட விஜய் கூட வரலையே. ஆமா, இன்னும் பெண்டிங் வந்து மாம்பழமும் இந்த மூஞ்சிக்கே பிடிக்கலையே, மூமெண்ட் அதான் இந்த மூஞ்சிக்கே பிடிக்கலையே அப்படின்னு தான் இருக்கும். கபிலன் சின்னம்மா கட்சி பேர் சொல்லுங்க. நாளைக்கு அந்த ரெக்கார்டிங் போடும்போது ஜான் ஆர்கன் அட்டாக் பண்ணிக்கோங்க. இல்லையா, எல்லாமே டேக் பண்ண வேண்டாம். மைக் வந்து ஏன்டா பொட்டையை ரிமூவ் பண்றீங்க? இல்ல நான் காரணத்துல சொல்றேன். நான் காரணத்துல சொல்றேன். ஜானர் சாமி தான் ஃபர்ஸ்ட். அது கீழே டேக் பீப்புள் வரும்ல ட்வீட்ல, மேல போடாதீங்க. ட்வீட்டுக்கு கேப்ஷன்ல போடுவோம்ல, அங்க போடாதீங்க. ட்வீட் போட மாதிரி டேக் பீப்புள் வரும்ல, ஜானர் சாமி டேக் பண்றேன். ட்வீட்ல எடிட் பண்ணி அனுப்புறேன். காலைல எப்போ எந்திருப்பீங்க? விஜய் ரசிகர்கள் வெறி செயல் அப்படி போட்டு காலைல இறக்கி விடுறேன். இல்ல அது ஒண்ணு, மெட்ராஸ் பையன் ஜிப்சி பேசினதை போடாதீங்க, அப்புறம் அவனுங்க அதுக்காக தான் பண்ணு உருட்டிடுவானுங்க. அப்படியே எடுத்து போடுங்க. இல்ல அவனுங்க பேசினது அவரு கூட என்ன கேட்டாருன்னா சரக்கு அடிக்கிறத பத்தி தான் கேட்டாரு அவரு, நியூஸ்ல வந்து அது அவனுங்க அப்படியே மாத்திடுவானுங்க. அந்த ரெக்கார்ட் அதுக்கு நான் போகல, அதுக்கு நான் போகல, அதுக்கப்புறம் தான் போனேன். எப்பா இந்த ரெக்கார்டிங் இருக்கா இல்லையா? உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க ஒரு இது. அது 2 நிமிஷம். அது எதுல இருந்து ஃபுல்லா ஜிப்சி முதல்ல இருந்து பேசுறாரு அதுல இருந்து இருக்கா? இல்ல அதுல இருந்து இருக்காது. அவர் பேச்சு 1 நிமிஷம் கழிச்சு தான் நான் போனேன். நீங்க யாரே ரெக்கார்ட் பண்ணீங்க பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல பாஷா பாய், நான் சொன்னேன்ல ஆரம்பத்துல இருந்து இருக்கு. நான் வச்சிருக்கேன் என்சைக்ளோபீடியா அவன் வச்சிருப்பான் இருங்க. ஆனா என்ன பண்றான், பிட்டா போடுறான், எப்ப அப்லோட் பண்ணுவான்னு தெரியாது. இல்ல அவனை நம்ப முடியாது. அதனாலதான் நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணேன். வெயிட் பண்ணுங்க. இப்ப லைவ் யூடியூப்ல போயிட்டு தான் இருக்கு, எடுத்துக்கலாம். இல்ல அதனாலதான் நான் ஒரு சேஃப்டிக்கு நான் என்ன பண்ணேன்னா ஜிப்சி, நான் இங்க ரெக்கார்ட் பண்ணேன். நீங்க உள்ளான இருந்தீங்க, கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. நீங்க பண்ணோம்ல. அனுப்பிடுங்க. முதல்ல நான் பண்ணிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? எல்லாரையும் கேட்டு கடைசியில நான் பண்ணிட்டேன். இல்ல இங்க வந்து அப்ப இங்க கோஸ்டா இருந்தேன். இவர் ரெக்கார்ட் பண்ணேன்னு சொன்னாரு. சரி யார ரெக்கார்ட் பண்ணல போலன்னு சொல்லி நான் இங்க இருந்து ரிலீவ் ஆயிட்டு அங்க போய் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி அவர் பண்ணிருப்பாரு. அவர் பேக்கப் தான் உங்களுக்கு சொல்லிருப்பாரு. எனக்கு மட்டும் மைக் கொடுத்தா தோல் நான் காமனா ஆன்சர் பண்ணலாம். நீ இப்போ எங்க தெரியுமா வந்து நிக்கிற?
இண்டிவிஜுவலா போயிட்டு இது என்ன அது என்னன்னு கேக்குறேன். இப்போ உங்ககிட்ட நான் எப்படி பாலிடிக்ஸ் பேச முடியும்? இப்போ மான்ஸ்டர் சரக்கு அடிச்சா இல்ல சரக்கு நான் வந்து இல்ல நான் வந்து இங்க பாரு. இப்போ நீ நானும் ஒரு டிபேட் நீ பேச இங்க பாரு, நீ பேசுவ இங்க பாரு. நியாயமா பேசிட்டு உட்கார்ந்து நீ மியூட் பேசுறாடா முதல்ல விட்டோபா ஒரே விட்ட போற ஒரே நிமிஷம் விட்ட போற சரி இங்க பாரு. வந்து பார்த்த சரக்கு ஒரு இதுதான் ஆரம்பத்துல அவர் பேசினார். இதுக்கு அப்புறம் தான் மெட்ராஸ் பையன் நீங்க ரெக்கார்ட் பண்ணது இருக்கு கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் தான் கம்மியா நிறைய மியூட் விழுந்துச்சு கம்மியா. ஆக்சுவலா நான் பேசிதான் இருந்தேன், நிறைய மியூட் விழுந்துச்சு. அதனாலதான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த ரெக்கார்டிங்க நான் அந்த ரெக்கார்டிங் அனுப்புங்க, நான் ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணி நான் ஒண்ணு பண்ணிக்கிறேன். ஜிப்சி ப்ரோ இண்டிவிஜுவலா காலையில நம்ம கிரேசி போயிட்டு அனுப்பி விட்டுறோம். நான் அனுப்பிடுறேன், உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பிட்டேன். ஓகே, நான் அதையும் அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல ஒண்ணு இருந்தது 3 ரெக்கார்டிங் எடுங்க. அதனாலதான் நான் சொன்னேன் ஜிப்சி உள்ள போனதுல இருந்து அவரை வெளில தூக்கி போட்டதுல இருந்து ஃபுல் ரெக்கார்டிங் இருக்கணும். அதுதான் மெயின். அதுல நம்ம எது வேணாலும் எது வேணும் எது வேணாலும் இறக்கிக்கலாம், அது கட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். அவர் உள்ள அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், டக்குன்னு சொன்னேன் எப்ப ரெக்கார்ட் பண்ணுப்பா அப்படின்னு. இல்ல அவர் உள்ள பேச ஆரம்பிச்ச அந்த ஒரு வார்த்தையில இருந்து வெளில தூக்கி போட்ட அது வரைக்கும் வேணும். இல்ல கபிலன் இந்த ஸ்பேஸ்ல பேசிட்டு அங்க போறேன், அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் இங்க வர, அதுக்கப்புறம் எடிட்டிங், எல்லாத்தையுமே ஸ்பேஸ்லயே பேசிடுறோம். யூடியூப்லயும் இருக்கு. அண்ணன் கட்சி அவ்வளவு வீக்கா இருக்கா? இவங்களுக்கு என்ன நம்ம தனியா போ உட்காந்து நம்ம பிளான் போட்டா ஜிப்சி அடிக்கல இவனுங்களாம். அது ரொம்ப கரெக்ட் தான். இப்ப என்னமா அவனுக்கு இனத்திறமை வேண்டும் உடனே யாரையும் வந்துடாதீங்கடா, உங்க வம்பு தும்பிக்க நாங்க வரலடா, எங்களை விட்டுருக்கடா. ஆனா பர்சனலா அவன் சரக்கு அடிக்கிறதை பத்தி பேசினா அவனால எப்படி அரசியல் பேச முடியும்? இல்ல ஜிப்சி என்ன பண்ணாப்புல, மாஸ்டர் நீ சரக்கு அடிச்சு தான் நம்ம ஸ்பேஸுக்கு வந்த இங்க வந்து பேசின அப்படின்னு, நீ வந்து மதுவிலக்க பத்தி நீ மேல பேசுறிய நியாயமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்டாரு. என்ன சொல்லணும், அவரு என்ன கேட்டாரு, ஒன்ன பர்சனலா ஒன்ன கேட்டாரு. நீ என்ன பண்ணும் பதிலுக்கு நீ ஜிப்சியை கேட்டிருக்கணும். நீ அஜித்தை தொட்ட, அஜித் கூட போலையே, ரஜினிட்ட போயிட்டான். நான் தான் அஜித் ரஜினிட்ட போனா, அப்புறம் அஜித் போறான். ஆமா, அதுக்கு முன்னாடி சொன்ன பத்தி மெட்ராஸ் பையன் கண்டென்ட் நான் கொடுத்துட்டேன். புரியுதா? புரியுது. நான் அதை தான் கட் பண்ண போறேன். எனக்கு அந்த வீடியோ அனுப்பிட்டீங்களா, நான் எடிட்ல நான் பாத்துக்கிறேன், மிச்சத்தை கிரேசி போய் பார்த்து பார்ப்போம். ஐயா வாக்குமூலம் கொடுக்கறதே ஒரு வேலையா வச்சிருக்குது. காலையில இறக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் ஸ்கெடியூல் எல்லாம் சொல்றாரு, தனியா பேசுங்க அப்ப. ஆமா தனியா பேசுறது இவனுங்களா இனிமேல்லாம் ஓப்பன் சோர்ஸ்ல வச்சுதாங்க அடிக்கணும். இவனுக்கு கட்சி முடிச்சு விடுறதுக்கு நம்ம போதும், மத்த யாரெல்லாம் தேவை கிடையாது. அடுத்தது பின்னாடியே ஸ்லோபன், நீங்க ட்ரை பண்றீங்களா ஸ்லோபன்? ஸ்லோபன் போலாம், கரெக்டா இருக்கும். எல்லாரையும் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ, தெரிஞ்ச எல்லாரையும் அனுப்பிச்சு விடுங்க. இல்ல ஸ்லோபன் டிபி மட்டும் மாத்திட்டு போனா போதும், அவ்வளவுதான். போய் மைக்கு வாங்கினாதான்டா ட்ரிகர் ஆவானுங்க. என்ன கீழே லிசனர்ல பார்த்தாலே ட்ரிகர் ஆவானுங்கடா. அதான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் மேல தான் பதில் கொடுக்குற ஆளு, அதனால ரிஸ்க் எடுத்து அனுப்புறான் தான் நான் ரெடி தான். ஸ்லோபன் ஒண்ணுல ஸ்லோபன் என்ன பண்றீங்க, அவனுங்க ஏதாவது ஒண்ணு பேசிடணும் ப்ரோ, டக்குன்னு அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பேசிடணும் பதட்டத்துல, அது ரெக்கார்ட் பண்ணி விட்டு நம்ம பரப்பி விடணும், அவ்வளவுதான். ஆமா ஒன்னே ஒண்ணுதான் ஸ்லோபன், கெட்ட வார்த்தை மட்டும் பேசுறாதீங்க. தெரியல கபிலன், ட்ரிகர் ஆக கூடாது ஸ்லோபன். இல்ல நான் ட்ரிகர்லாம் இல்ல. செவிடங்காதுல சங்கூதுன மாதிரி அப்படியே பொறுமையா அப்படியே கேட்டுட்டு அப்படியே சரி ஓகே இப்ப நான் உனக்கு கேக்குறேன். விஜய் மாதிரி ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரியே இருந்துடணும். ஏய் கதிரவா, நீ புரியா கதிரவா? கதிரே கதிர் எங்க ஆளே காணோம், இப்பெல்லாம் பார்க்க முடியலையே, சரியில்லை. அதுதான் களப்பணியில ஈடுபட்டிருக்க தாவேக்காவுக்கு எந்த தொகுதியில ப்ரோ வேலை செய்றீங்க? டிவிகேக்கு
இப்பயே சொல்லியிருந்தா போல. நான் வந்து ஆஃப்லைன்ல போயிட்டு ஒரு 1000 பேர் தட்டு நிறுத்துவேன் அப்படின்னா போல. இங்க ஆன்லைன்லயே ஒன்றும் பண்ண காணோம். ஒரு ஆஃப்லைன் என்ன பண்ண தெரியல. வெறுமே பார்த்தா ஸ்பேஸ்ல வராமல லிசன் பண்றான் போல. கதிர் என்ன மேட்ரு? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. இதுல வேற அவர் போட்டோக்கு மேல ஒரு எமோஜியை வச்சு ஒரு போட்டோ வேற யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு. உங்களுக்கு ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி ஒருத்தன் வரான் ஜிப்சி. அவன மாதிரி பைத்தியக்காரன் வேற எவனும் இருக்க மாட்டான். இப்பதானே நானே வெளில போயிட்டு இந்த வந்தேன். மான்ஸ்டர் பைத்தியக்காரனாயா தான் இருப்பான். மான்சர் இல்ல அவன் வரமாட்டான். அவன் மான்சர் அவனுக்கு ஃபேக் ஐடில கூட வர மாட்டானுங்க. நீங்க வேற நான் போட்டேன் ஒரு வாட்டி ஒரு ரெக்கார்டிங் மட்டும் எனக்கு அனுப்பிச்சாங்க. இந்த ஃபேக் ஐடி ஆல்ரெடி வந்திருக்கு இந்த ஃபேக் ஐடி. என்ன டைகர் ஒரு டைம் ஜிப்சி நான் ஃபேக் ஐடில போட்டேன் ப்ரோ. விஜய் ஃபேன் ஃபேக் ஐடிக்கு என்கிட்ட. இன்னைக்கு வேணாம், நான் சொல்லும் போது போங்க. இப்ப அலர்ட் ஆயிருப்பானுங்க. வேற ஒரு டைம் சொல்றேன். அவனுக்கு ரொம்ப சீரியஸா போடுவாங்க. நீங்க போனீங்கன்னா எடுத்த உடனே அவனுக்கு அப்போஸ் பண்ணக்கூடாது, சரியா? டிவிக்கு ஐடினா அவங்க டவுட் கேக்குற மாதிரியே அடனோட மைனஸ் எல்லாத்தையும் கேட்கணும். இப்படி பண்றாங்களே ஜெயிப்பாங்களா ப்ரோ, டவுட்டா இருக்கு ப்ரோ அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து காமனா ஒரு கேள்வி கேட்டுருங்க, அப்புறம் உங்க மேல நம்பிக்கை வந்துடும். ரெண்டாவது தடவை நல்லா தூக்கி வச்சு நச்சுன்னு ஒரு கேள்வி கேளுங்க. அந்த 2 கொஸ்டின் என்ன கேட்க போறீங்கன்னு என்கிட்ட டிஎம்ல சொல்லிருங்க. இல்ல நான் போனது மெயின் ட்ரிகர் பண்றதுக்கு போலான்னு நினைச்சேன் ப்ரோ. அதுக்கு தான் சொல்றேன், ட்ரிகர் பண்றதுக்கு தான் சொல்றேன். மைக்ல தானே? ஆமா. அது என்ன கேட்க போறீங்கன்னு என்கிட்ட டிஎம்ல சொல்லுங்க. என்னைக்கு போனா எப்போ போலாம் நான் சொல்றேன். சரியான டைம்ல அவனுக்கு நிம்மதியாவே இருக்கக்கூடாது. இந்த 8 கோலம் இன்னும் போடுறாங்களா? எத்தனை நாள் போடுவாங்க? என்னது எலெக்ஷன் வரைக்கும் இல்ல அண்ணன் 8 கோலத்தை நம்பிதான் எலெக்ஷன் வந்திருக்காரு. ஆமா. எப்ப நான் 4 எண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. 34, நாளையோட 33. நமக்கு டைம் இல்ல. பாருங்க, வெயில் டைம், கடாவை கரெக்டா சாப்பாடு போட்டு வளருங்க. கடா பத்திரம். இல்ல நான் இதே கேட்பனால என்ன நீங்க கவுண்ட் பண்றீங்க? நாங்க தானே பண்ணணும் இனிமே. ஜிப்சி சீரியஸா சொல்றீங்களா? கடா இருந்து ஆமா ஒயிட் பேர். நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்த உடனே வண்டியை தட்டுறோம், கபிலன் ஊருக்கு போறோம், சரியா? அண்ணங்கிட்ட ஹை குவாலிட்டி டிவிக்கு ஹை குவாலிட்டி அவரே கூப்பிட்டு 360p ஹை குவாலிட்டி டிவி நேர்ல பாரு 360pல தான்டா இருக்கேன். சமையல்ல இது சொல்லவே இல்லையே ப்ரோ. தூத்துக்குடி தொகுதி எம்எல்ஏ யாரு தெரியும்ல? அவன் கிடக்குறான், அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகல. பாட்ஷா போய் வரட்டும், பாத்துக்கலாம். அவன் கிரவுண்ட் லெவல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் கிரவுண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சொல்லவே இல்லையா அந்த அவன் ஃப்ரெண்ட் ஸ்ரீநாத் ப்ரோ, வேட்டைக்காரன் படத்துல முடிய வேஸ்ட் வருவான்ல, அவன் தான் 90s கிட்ஸ் சொல்ல போனா 12 வருவான் ஃப்ரெண்டா. அவனுக்கும் தூத்துக்குடிக்கும் ஏங்க அவன் தூத்துக்குடி போனதே இல்லையா? இதான் முதலோட போறான். ரீல்ஸ் போறவனுக்குலாம் சீட்டா? ரீல்ஸ் யார் போடுறா? வேற யாரு? இந்த பல் டாக்டர் என்ன பண்றாரு? பிரபு பல் டாக்டர் தான். அவர் கிரவுண்ட் லெவல்ல வொர்க் பண்றாரா, ஜெயிச்சிராரா அவரு. ஏங்க பல் டாக்டர் தான் பெரிய ஃபேமஸ்னு பாண்டாவே சொல்லிட்டான். அப்புறம் என்ன? நோ லுக்கிங் பேக். பாண்டாவே சொல்லிட்ட போல, அவ்வளவுதான். தாம்பரத்துல ஏதோ பண்ணிட்டு இருக்கான். யூடியூப்ல கமெண்ட்ஸ் போட்டதுக்கே அந்த டாக்டர் உட்காந்து ஒரு நாள் முழுக்க உட்காந்து அழுகுறானா? தோத்தாப்புலனா பல் டாக்டர் ஆபரேஷன் எல்லாம் பண்றாரு. சும்மா அவன் கூப்பிட்டது என்ன? காங்கிரஸ் ஆளுங்களை வச்சுதான் கிளினிக்க திறந்தான். பா சிதம்பரத்தை வச்சுதான் கிளினிக்கா திறந்தான். அவன் வந்து எந்த செவத்துல தாவணும்னு அதனால கபிலன் உங்களுக்கு தெரியாது, பேசாமங்க. இந்த திமுக தீய சக்தி பல் டாக்டர் ஆபரேஷன் எல்லாம் பண்ணுவாங்கன்றது எனக்கு இவங்க வந்தப்ப தெரியும். புரியுதா? இத்தனை நாள் தீய சக்தி எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருக்கு, எனக்கே தெரியாது. தாம்பரம்ல எவனோ ஒருத்தன் இருக்கானாமே ப்ரோ, அவனுக்கு பயிர் விட்டுட்டு இருந்தானுங்க. அவன் அந்த யாரு? மாட்டு ரவி பட்டாசு பாலு இந்த மாதிரி ஒரு 10 பேரை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். பாசா பாய் வெயிட் பண்றான். அவனுக்கு இப்ப விடுறதெல்லாம் இல்லடா. நம்ம இந்த லெஃப்ட் பாண்டி இன்னும் சத்தமே இல்ல. அப்பப்ப ஏதாவது வந்து வைரல். அது அவ்வளவுதான்
குத்தாங்களா இல்லையா அவருக்கு? அதான் அவ்வளவுதான். கொடுக்கலையா? வெளில வருவான் எப்பன்னா தேர்தல் இது விண்ணப்பம் வைக்கிறாங்க இல்லையா, அப்ப வருவான். இல்ல அவனுக்கு ஒரு தொகுதி கொடுக்கணும்ல. இல்ல ஒய்பிஆர் ப்ரோ, அவன் அந்த சாட்டை கூட சண்டை போட்டதுல இருந்து ஆளை காணும். ஆமா, வாயை மூடிட்டு சும்மா இருறா குரங்குன்ட்டாங்க போல இருக்கு. அதனால கம்முன்னு உட்காந்துருக்கிறான். இங்க பாருங்க, எப்ப எல்லாம் வெளில வரும்னா, இப்ப வர்ற நியூஸ் எல்லாம் அவன எப்ப வெளில ஒரிஜினலா வரும்னா பசப இந்த திமுக அதிமுக எல்லாம் தேர்தல் அந்த இதெல்லாம் வெளியிடுறாங்களே பட்டியல், அப்பதான் இவனுக்கு வெளில வருவானுங்க. அப்ப கடைசியா தான் இவனுக்கு செய்வானுங்க. தேர்தல் வாக்குறுதிகளும் சரி வேட்பாளர்களும் சரி கடைசியா தான் டிவிக்கு விடும். நானா பார்த்தேன் இந்த லெஃப்ட் பாண்டி அன்னைக்கு ஏதோ ரோடு ஓரமா எதையோ தோண்டி விட்டு அதுக்கு வீடியோ போட்டு இருந்தது நாய். ரொம்ப நாள் முன்னாடி. இது கபிலன் ப்ரோ, உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் நீயா நான் பேசினாராம எப்படியா? அதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னானே டைப்பர் தானே. ஆனா வாய்ஸ் அப்படியே தான். அவன் வாய்ஸ் நல்லா தெரியுது. அவன் உட்காந்துருக்கானா நின்றுருக்கான் கூட தெரியலடா பசங்க. கபில் ப்ரோ உங்களுக்கு டிஎம் சென்ட் பண்ண பாருங்க. எனக்கு டிஎம் தாடி பாலாஜிக்கு ஒரு தொகுதி கொடுக்கல, ஏமாத்திட்டீங்க. தாடி பாலாஜி தான் மார்டின் இவன் அதோ இருக்கு மச்சான் கட்சியில போய் சென்டான பொருள் அவன் தான் பாண்டிச்சேரி அப்படியா? அப்ப டாட்டூ அழிச்சாங்களா என்ன? அது என்ன காரணமோ அப்படியே பாத்து போட்டுருப்பாங்க. அவன் பாண்டிச்சேரி போயிட்டான்ப்பா, அந்த பக்கம் போயிட்டான். அவன் தெளிவா காசு சம்பாதிக்க போயிட்டாங்க. ஏங்க அவன் பாண்டிச்சேரி எதுக்கு போனான்? எனக்கு என்னமா அவன் மேல ஒரு டவுட். இல்ல அந்த டாட்டூ சிவாஜி படத்துல தலைவர் இந்த வெள்ளை வச்சுட்டு வருவாரு. ஓ அப்படியா, சரி கைவிட்டு அந்த மாதிரி ஏதாவது டாட்டூ ஆக்கும். அப்படியா, கட்சியில இல்ல இப்ப அதை தூக்கிட்டு இருங்க. அவனுக்கு வந்து சீப்பா கிடைக்கும்ல, அங்க போயிட்டு தொகுதியை போட்டுருவோம். இல்ல கரெக்ட் தான். 2005-06 மெட்ரோலி சீசன் இருக்குல்ல, அந்த டைமே அந்த நாய் 6 பீர் குடிக்க உட்கார்ந்த இடத்துல. மூஞ்சி பார்த்தால தெரியும். இடம் வரைக்கும் சொல்றோம்னா கோடம்பாக்கம் ராம் தியேட்டர் பக்கத்துல இருக்கிற டாஸ்மார்க். ஏங்க அவன் சொல்றான்லங்க, விஜய் நான் வந்து ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு பேசினால, அவன் எந்த உரிமையில பேசியிருப்பான்? உட்காந்து சரக்கடிச்சிருப்பானுங்க இவனுங்க. அந்த உரிமையில தான் பேசியிருந்தது நாய். அப்படியே நம்மளுக்கு ஒரு தொகுதி கொடுத்துருவாப்லன்ட்டு. ஆமா, ஸ்ரீநாத் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு தான், அதனால மொத்தமா எல்லா மேட்டரும் தெரியும் ஸ்ரீநாத்துக்கு. கட்டின பொண்டாட்டிய கூட ஓகே, பெத்த குழந்தை அம்மா அப்பா போட்டோ கூட இந்த நாய் வந்து பச்சை குத்துல என்னது அஃபேர் வச்சுட்டு சுத்தி இருக்கான், கூத்தியா வச்சுக்கிட்டு டொமஸ்டிக் அபியூஸ் பண்ண. ஸ்ரீநாத்தை விட சஞ்சீவுக்கு தான் பாட்ஷா பாய் நிறைய விஷயம். அவனும் இவனும் தான் டாய்லெட் மெட்ஸ். எங்க டாய்லெட் மெட்ஸ் கடைசி காரை நிறுத்தி காருக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்தான். ஆமா, டாய்லெட்ல எப்படியும் இல்ல அது வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க ப்ரோ. எப்படியும் சஞ்சீவுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க, சென்னையில எங்கேயாவது கொடுப்பாங்க. அப்போ இல்ல சஞ்சீவ் குத்தாட்ட சண்டை சீரியல் எல்லாம் போயிடும். அதனால சஞ்சீவ் வரமாட்டான், கவலைப்படாதீங்க. அவன் வந்து மறைமுகமா தான் ஹெல்ப் பண்ணுவான். அவன் பிழைக்கிறதே சன் டிவி வச்சுதான். இப்போ சன் டிவில தான் ஏதோ 2-3 சீரியல் ஓடிட்டு இருக்கு அவனுக்கு. ஆக்சுவலா ஒன்னு தெரியல எனக்கு. அந்த கருமாந்திரம் பிடிச்சவன் ஏதோ ஒரு ஜீல ஏதோ இதுல அந்த இது அந்த சேலஞ்ச் சீரிஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஜி போயிட்டானா, ஜிக்கு போயிட்டானா? அவன் மூஞ்ச எனக்கு பாருங்க, அவன் மூஞ்செல்லாம் பாக்கணும்னு டிவில பாக்குறீங்களா? நான் பார்த்து முன்னாடி சீரியல்லாம் பண்ணி விஜய் தான் அதெல்லாம் பண்ணி வந்திருப்பான் கம்பேரிங் பண்ண ஃபீல்ட் டைம். இல்ல ஜிசி ப்ரோ எதுக்கு சொல்றேன்னு தெரியுதா? என் ஒய்ஃப் வந்து அவன் விஜயோட ஃப்ரெண்டா, அந்த ப்ரோகிராம் பாப்பாங்களாம். ஓ ரைட். இல்லங்க சன் டிவி காரன் வந்துட்டு விஜய் மட்டும் தான் அடிக்கிறான்னு பார்த்தா விஜய் ஹெல்ப் பண்றப்ப கூட அடிக்கிறான் சன் டிவி காரன். சொல்லுங்க. இங்க இருந்து நமக்கு கேட்டு அங்க சொல்றான் எவன் தெரியுமா? சிட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான் பாருங்க. யாரு? SID சிட்டு ப்ளூ டிக்கு. ஆமா சிட்டு. அதுதான் சொல்லிட்டோம். அதுதான் இந்த ஒட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கு. மாட்டினியாடா, அடுத்த டார்கெட் நீதான்டா. அட சும்மா இருங்க. சன் டிவில சஞ்சீவே இல்லையா? நாங்க இங்க கவலைப்பட்டு இருக்கோம். நீங்க என்ன இப்படி பண்றீங்க? வீட்டுல சொல்லுங்க. என்னது புரியல? அவன் தான் அந்த டிவிக்கே 360p.
இவன் ஹை நீங்க குவாலிட்டியா இவ்வளவு நேரம் நாங்க பேசுனது கேட்கல நீங்க கரெக்டா? ஆமா, ஏன்னா என்னாச்சு? மசுக்குட்டி வீட்டுல விஜய பார்த்தாலும் பரவாயில்ல, விஜயோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சஞ்சீவோட ப்ரோக்ராம் பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்ன வீட்டை விட்டு வெளில வச்சிருவாங்க. எதிரிக்கும் வரக்கூடாது இந்த நிலைமை அப்படின்ட்டு. நான் சத்தம் ஜாஸ்தியா இருக்கு காலி நாடு. இல்ல கபிலன் ப்ரோ அந்த சஞ்சீவ சன் டிவிக்காரன் வந்துட்டு விஜய மட்டும் விட்டுறது இல்ல, விஜயோட ஃப்ரெண்ட் எல்லாம் கூட புடிச்சு வெள்ளாம சுட்டானுங்க. இல்ல அவன் ஏதோ ஆடியில ஏதோ ஒண்ணு பண்ணாச்சு, ஏதோ ஒரு ஆடியில இன்வைட் பண்ணிருக்காங்க கூட, ஆடியில வச்சா ஏதோ ஒரு விழா போல இருக்கு. சார் என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க, அவருக்கு ஒரு என்ட்ரி, அதுக்கு ஒரு சீட்டு வேற. கபிலன் அவன் நடந்து வருவான். கபிலன் அவன் நம்ம ஏரியா தான். ஒரு நான் சலூன்ல உட்காந்து இருந்தேன். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவன் ரியல்ல ஸ்கிரீன்ல பண்ற எல்லாமே ரியல் லைஃப்ல பண்ணுவாங்க. கபிலன் கடுப்பா இருக்கும். ஏன் நான் ஷேவ் தான் பண்ணு போட அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு. ஆக்சுவலா நான் உட்கார்ந்து இருந்தேன். வடிவேல் பாலாஜியே வடிவேலோட டூப்பு. எக்ஸாக்ட்லி எப்பா அவன் என்னென்ன காமெடி பண்ண போறான்னு தெரியல. மசூட்டி உங்க நிலைமை பாவமா இருக்குல்ல, விஜய பாக்குறதே கட்டுறாவே இருக்கு. விஜய் இல்ல நான் ஷேவ் தான் கபிலன் பண்ண வந்தா, விஜயகாந்த் மாதிரி 2 புருவத்தை தூக்கிட்டு அப்படியே பாக்குறான், வரைஞ்சுக்கிட்டு பாக்குறேன். என்னடா நான் இறங்கணும், நீ உட்காந்து பண்ணுமா ஷேவ் பண்ணிட்டு போயேன்டா அப்படின்னு. சாருக்கு ஒரு வெல்கம் அப்படி கேட்டுன்னு எதிர்பார்க்கிறாரு. சார் நீங்களா, உங்க பெரிய பிக் ஃபேன் சார் நாங்க. அந்த நான் எல்லாம் ஏதாவது கேட்டாட்டா வாயிலே போட்டுருவேன். இல்ல அவன் எதிர்பார்க்கறது அவன் விஜய் கிட்ட சொல்லிருப்பான், உன் கூட இந்த பாவத்துக்கு இல்ல உன் கூட இந்த பாவத்துக்கு சன் டிவில உருப்படியா 2 சீரியல் போயிட்டு இருந்தது, அதான் சுட்டான். இல்ல எனக்கு சீட்டு கொடுத்துரு. பாட்ஷாபாய் நீ அவன் நேர்ல பாக்கல, நேர்ல நீ அவனை பார்த்தா வச்சுக்கோங்க, அதுக்கு விஜயே தேவலன்னு நினைச்சிருவேன். ஓவரா பண்ணுவான் அவன். இவங்க ஸ்கிரீன்ல பண்ணலாம், அவன் ரியலா பண்ணிட்டு இருப்பான். கடுப்பா இருக்கும், பார்க்கவே கிட்டு இருக்கும். 2 கத்தையை வந்து குத்திலாம் முழக்கும். சந்திரமுகியா நின்னா, சந்திரமுகியா மாறினா, தன்னை சந்திரமுகியாவே நினைச்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இல்ல ஆக்சுவலா கபிலன் இவனத்தான் ஸ்கிரீன்ல விஜய் பண்ணி காட்டுறான். ஆக்சுவலா அப்படிதான் இருக்கும். விஜய் ஸ்கிரீன்ல பண்றான் பாத்தீங்களா, அது வந்து இவன் ஆஃப் ஸ்கிரீன்ல பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பண்ணிட்டே இருப்பான். இவனா அவனா அதான் சொல்லிக்கல, விஜய்க்கு வந்து டான்ஸே வராது, ஸ்கூல்ல நான் தான் இவனுக்கு கோரியோகிராஃபர், என்ன பார்த்தா அவன் ஆடுவான், இவனுக்கு ஆடே வராதுன்னு அவன் சொல்லிக்கானே பேட்டிலேயே. இவனை பார்த்தா அவன் காப்பிடிச்சிருக்கான். அது கூட தான் சொன்னான் அவன் சொல்லியிருக்கான். இல்ல நீங்க அங்கேயே இருக்க, மாற்று கருத்து எனக்கும் இல்லதான். இவன் தானே சொன்னா விஜய்க்கு கழுவி விட்டேன்னு, இவன் தானே சொன்னான். ஆமா விஜய் கிட்ட இல்ல, அது வேற ஒருத்தர் சொன்னான். நாங்க விஜய சேர்த்துக்கிட்டோம். இல்ல அவனுங்க வேற ஒருத்தர்னு சொல்லி இவ்வளவுதான் சொல்லிருப்பானுங்க. அந்த ஜெமினி படத்துல உள்ளத வச்சு விட்டுற வேண்டியதுதான் ஜிப்சி ப்ரோ. பெயர் மாற்றப்பட்டுள்ளது விஜய். அதேதான் ஒரிஜினல் பேர். இவனுங்கிட்ட என்னத்த வெக்கமான சூடு எல்லாம் பார்க்கவே கூடாது. இவனுங்கெல்லாம் இஷ்டத்துக்கு எழுதி விட்டுறேன். இவனுங்கெல்லாம் பொறுக்கி போயிடுவேன். எல்லாம் ஒன்னா சேர்ந்து மட்டும் போடாதீங்க நியூஸ்லன்னு சொல்லி மாட்டி விட்டு வந்தேன். எல்லாம் இந்த சினிமால இருக்கிற மாதிரி இவனுங்க செட்டு தான் ஜிப்சி. இவனுங்க இந்த செட்டுங்க எல்லாம் விஜய் ஃபேன்ஸ், இந்த விஜய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானுங்களா, இவனுங்க எல்லாம் என்ன பண்றாங்க மச்சான், நீ பட்டு இந்த ஃபேன் குரூப்பை வச்சுட்டு நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சா உன்னை கொண்டு போய் எங்கேயோ நிப்பாட்டுறானுங்க மச்சான் சொல்லி விட்டுருக்கானு போல இருக்கு. இவனும் அதை நம்பி இருக்கு போல இருக்கு. எங்க நிறுத்துறவன் மட்டும் பாரு, அத மட்டும் பாரு. இந்த அவுட்டிங் போகும்போது சரக்கு அடிச்சுட்டு பெனத்தி இருக்குங்க. இல்ல போயிட்டு வேற அவனுக்கு மைண்ட் செட்ல ஒண்ணு இருக்கும், இவன் தான் நடுத்தூர்ல நிப்பான், ஆனா இவன் கூட சேர்ந்த குடும்பம் ஏன் குழப்பையும் பண்ண வரைக்கும் போட்டானுங்க. இல்ல சஞ்சீவ் இல்ல இப்ப அவனுங்க மைண்ட் செட்ல அப்படி இருக்கும். இன்னொரு 2 மாசத்துல நான் என் ஃப்ரெண்டு சிஎம், நான் ஜாலியா கார்ல போலாம், சைரன் வச்ச வண்டியில நான் போவேன் அப்படின்னு தூங்கிட்டு. ஆம்புலன்ஸ் தான் இல்ல, சைனர் வச்சு வண்டினா எனக்கு தெரிஞ்ச ஆம்புலன்ஸா இருக்கணும், இல்ல போலீஸ் வண்டியா இருக்கணும். இல்ல காவலுக்கு வருவானுங்க. இல்ல போலீஸ் வண்டி தான். சொல்லுங்க ராஜா. அந்த மாத்திரை போட்டேன், தூங்க போறேன். கிளம்பிக்கிட்டுமா? ஓகே ஓகே ஓகே. குட் நைட். குட் நைட் ப்ரோ. மெட்ராஸ் ஃபேன் எல்லாத்துக்கும் பாருங்க கபிலன், மாத்திரை போட்டே 1 மணி தான் தூக்கம் வருது. நம்ம போடுறதே கிடையாது. எப்ப வருமோ
தெரியல. இது எல்லாரும் இந்த வெயில் டைம்ல எல்லாரும் திடீர்னு சளி பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். அது எப்படி கபிலன் ஏசி இல்லாம படுக்கவும் 2 முடியல, நாளைக்கு ஏசி முன்னாடி போட்டா பிரச்சனை 2 ஆகுது, என்ன நாளைக்கு முன்னாடி பண்றது? போச்சு. தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் சளி பிடிச்சிச்சு, அவங்க பொண்ணுக்கும் சளி பிடிச்சி போச்சு. பாவம். இந்த திமுக தான் காரணமா இருக்கும். ஆமா, பின்ன வேற யாரு காரணம்? இந்த கிளைமேட் சேஞ்சுக்கெல்லாம் வேற யாரு காரணம்? திமுக தான் காரணம். ஆனாலும் அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. அதனால டிவிக்கு ஓட்டு போடுங்க. இல்ல ஆனா இவனுங்க இல்லங்க, மேற்போர் சென்சிட்டிவ் இந்த கரூர் மேட்டரை விட தீய சக்தி தூய சக்தி திருசா சித்தி தான் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இவனுங்க இல்ல ப்ரோ, டான்ஸை இவனுங்க ஃபாலோ மே பண்றாங்க, 4th எது ஒரு ஸ்ப்ரெட் உருட்டு ஆகுது? இல்ல இவனுங்க மே 4th என்ன உருட்டுன்றது போட்டிருக்கானுங்க. காமராஜரை தோக்கடிச்சு தமிழ்நாடுங்க இது. நம்ம தளபதியை தோக்கடிச்சிட்டாங்க. கட்சி ஓபன் பண்ணிட்டான் வீரன் அப்படின்ட்டு. அவன் போடா போடா தளபதியை தோக்கல அடிக்க போட்டான், தொகையல் பட்டுனா அனுப்ப மாட்டான் இருறா அப்படின்னு. கபிலன் ட்விட்டர்லாம் ஒண்ணுமே இல்ல கபிலன், சாதாரணமா போறானுங்க. அந்த வீடியோ கண்டென்ட்டுக்கு போறானுங்க எல்லாம் போறானுங்க ட்விட்டர்ல. கமெண்ட படிச்சு பார்த்தா ஃபுல் இங்கெல்லாம் இருக்கிறதுல ஒண்ணுமே இல்ல கபிலன். இன்ஸ்டால கடிக்கிறானுங்க பாருங்க, அவ்வளோ இருக்கு. ஜாம்பிஸ் ஃபுல்லா கடி 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 எல்லாம் கெட்டாத்துதான், அவ்வளோ இருக்கு அதுல. இன்னைக்கு யூடியூப்ல கூட போடுறானுங்க ஒரு இவனுங்க பேசுற கான்ஸ்பிரசியா அப்படியே பேசுறானுங்க. ஏன்னா பரதேசி நிலைகள் அவங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா? இல்ல நீங்க வேணா அப்படியே இங்க வாந்தி எடுக்கிறது அப்படியே வாந்தி எடுக்கிறானுங்க. நீங்க வேணா இவனா ஒருத்த அண்ணனை திட்டி போட்டிருப்பான் சரியா, அவன் கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணவனை போய் பாருங்க, எல்லா ஸ்கூல் பிள்ளைங்க தான் இருப்பானுங்க. அப்படிதான் இருக்கு நிறைய நிறைய. சத்தியமா சொல்றேன், நிஜமா சொல்றேன், நான் இதை இன்னைக்கு பார்த்தேன் அதனால சொல்றேன். ஒருத்தங்க கூட பார்த்தோன்னா இப்போ ஒரு பொண்ணு கூட இப்போ மன்னிப்பு விட்டுச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணு கூட ஓட்டு கிடையாது, அது கூட இப்பதான் 11th போகுது. இந்த மாதிரி கேஸுங்க தான் ஃபுல்லா இருக்குதுங்க. இதுங்க ஃபுல்லா இன்ஸ்டால அதிகமா இருக்குது அவங்க தான் ஆக்சுவலா, தெரியுமா? ஆமாமா, ஐயோ ரொம்ப மென்டல் கூட்டம் இருக்கு ப்ரோ. நான் ஒரு ரிப்ளை ஒண்ணு போட்டிருந்தேனே, அந்த ஒரு பொண்ணு, நாங்க அண்ணாக்காக தான் பாக்குறோம், ஆனா உங்களோட எனக்கு அரசியல் நிறைய தெரியும். என்னமா பேசு, என்னடி பேசுறிய, இதெல்லாம் லாஜிக்கோட பேசுதா இல்லையா? ஒண்ணுமே புரியல, சுத்தமா லாஜிக்கே இல்ல, சுத்தமா லாஜிக் இல்ல. நீங்க ஏமாத்துறீங்க, அவரும் வந்து ஒரு வாட்டி ஏமாத்துவாரு, ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. எப்படி ஏமாத்துறீங்க? அவர்கிட்ட ஒரு வாட்டி ஏமாறுங்க, எங்க அண்ணன் எல்லாருக்கும் லீவா? ஆமா, எப்படி நீங்க 12:30 மணில இருந்து எப்படி 1/2 hour ஓட்டணும் நாங்க? மணி 1:30 ஆச்சு. ஆமா, 12:30 மணி தான் சொன்னீங்க முடிச்சலாமான்னு. முடிச்சலாமா? எப்படி 1.25 மணி நேரம்? ஓகே ப்ரோ, முடிச்சிடலாம். சரி, அரேஞ்ச் இருக்குல்ல. எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் பா. ரம்ஜான் எப்போ? நாளைக்கு ஜிப்சி. ஆமா ஜிப்சி, நாளைக்கு எல்லாம் பிரியாணி வரலாம், நல்லா வெறிகுண்டா ஆயிடும் ஜிப்சி. நாளைக்கு வரணுமே ஆண்டவா. நாளைக்கு வரலன்னா நான் போய் மட்டனா எடுத்துட்டு வந்து நான் போய் செஞ்சிருவேன். நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மட்டன் சாப்பிடணும். நாளைக்கு மட்டன் தான். இல்ல இத்தனை நாளா நோம்பு கஞ்சி வந்துச்சு, சாப்பிட்டேன். பிரியாணி இன்னைக்கு ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி வரலாம், அப்புறம் ஆத்திரம் வராது. கிச்சி வரும். நாளைக்கு முதல்ல காலங்காத்த நீங்க விஷ் பண்றீங்க கபிலன், எந்த ஒண்ணு தூங்காதீங்க. விஷ் பண்ணிடுங்க. அது முதல்ல பண்ணுங்க. ரகுமான் ப்ரோ ஏதோ கை காமிக்கிறாப்ல கபிலன் ப்ரோ, என்னன்னு கேளுங்க. பிரியாணி கூட தரலாம், கேளுங்க. ரகுமான் பிரியாணி கொடுக்குறீங்களா? அட்ரஸ் கேட்பாரு போலுங்க, ஆளால அட்ரஸ் பண்ணி விட்டுலாம், டிஎம் பண்ணிடலாம்.